ஸோ நீங்களும் வந்து நியூசிலாண்டுக்கு வர பிளான் பண்ணுறீங்க அண்ட் யூ ஆல்சோ வாண்ட் டு நோ தி டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் நியூசிலாண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு என்கிட்ட நிறையா பேர் கேட்குறது வந்து நியூசிலாண்டுக்கு வரது நல்ல ஐடியாவா, நல்ல பிளானா, அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இங்கே எப்படி எல்லாம் ஹவுசிங் லிவிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ திஸ் வீடியோ இஸ் பியூர்லி ஃபார் யூ. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்மிங் டு நியூசிலாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆப்வியஸாக என்னென்னா, இது ரொம்ப ரொம்ப அழகான கண்ட்ரி, ரொம்ப பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி, எங்கே பார்த்தாலுமே நேச்சர் அண்ட் பொல்யூஷன் இஸ் வெரி லெஸ் அண்ட் க்ளீன் ஏர். ஸோ இங்கே பீச்சஸ், சீனரிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், லைக் வாவ் அப்படி இருக்கும். அண்ட் தென் த செகண்ட் அட்வான்டேஜ் இஸ் இட் இஸ் அ வெரி வெரி சேஃப் கண்ட்ரி, லைக் வெரி லெஸ் கரப்ஷன். யூ கேன் ஈவன் வாக் இன் த ஸ்ட்ரீட்ஸ் அட் எனி டைம். இங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ரொம்ப ரொம்ப ராத்திரியாக இருக்கும் ஜாகிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி சேஃப். அண்ட் தென் தி எஜுகேஷன் சிஸ்டம் ஹியர் இஸ் மோர் ப்ராக்டிக்கல் பேஸ்ட். நம்ம கண்ட்ரி மாதிரிலாம் லைக் இந்தியா மாதிரி மெமரைஸ் பண்ணி எழுதணும் அப்படிலாம் கிடையாது. இங்கே ஃபுல்லாகவே வந்து ப்ராஜெக்ட், ரிசர்ச், ஸோ ஃபுல்லி இட் இஸ் ப்ராக்டிக்கல் பேஸ்ட். அண்ட் தென் த மெயின் திங், ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால் இட்ஸ் ஸோ குட், பர்ஃபெக்ட் ஹியர். லைக் மார்னிங் நீங்கள் 8:30 ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இட் வில் எண்ட் 5, 9 to 6 மேக்ஸிமம், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். சாட்டர்டே சண்டேஸ் ஆனால் நோ ஒர்க். ஸோ இங்கே எப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து ஃபேமிலி டைமுக்கு. ஸோ தே வில் நெவர் ஆஸ்க் யூ டு ஓவர் டைம். அண்ட் தென் ஒர்க் ஜாப். ஸோ ஜாப் அப்படின்னு பார்த்தா, if you are coming to study here, then you can work 25 hours per week. இப்போ new rules மாற்றிட்டாங்க. It was before 20 hours per week and now it is 25 hours per week. So you can work and you can study at the same time. So இங்கே வந்து ஒர்க் எப்படின்னா $25 per hour அப்படின்னு மினிமம் வேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலுமே, லிட்ரலி வாட் எவர், நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஒர்க் பண்ணாலுமே you have the minimum wage of $25 per hour and you can work 25 hours per week. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க, எனக்கு மேக்ஸ் தெரியாது அவ்வளோவா. அண்ட் தென் ஸோ நான் வந்து என்ன ஒர்க் பண்ணுறேன்னா, ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ டென்டல் அசிஸ்டண்ட் இன் டென்டல் கிளினிக். ஸோ இஃப் யூ ஆர் அ டென்டிஸ்ட் அண்ட் தென் யூ கேன் அப்ளை ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ். இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, you all can come with your whole family. Like if you have your partner and then உங்கள் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, you can all come together to New Zealand compared to other countries where you have to have so many procedures to come here. ஸோ இங்கே எப்படின்னா டிபெண்டன்ட் விசாவில் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக வரீங்க அண்ட் your partner is coming as your dependent அப்படின்னா, they can work full time. ஸோ அவங்க வந்து 40 hours per week வேலை பார்க்கலாம் and you can work 25 hours per week. So which you can easily manage. So this is a good advantage. And then now let's come to the disadvantages. So first and the very important disadvantage is here living expense is so high. So groceries, rent, இதெல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குகிற சேலரி எல்லாமே காலியாகிடும், ஒன்றுமே மிஞ்சி இருக்காது. So if you have a good financial backup, then you can plan to come to New Zealand. Financial backup illa appadina, you have to struggle at the beginning. So inge vandu rent appdin paatha per week ku neenga rent pay பண்ற மாதிரி இருக்கும். So இங்க வந்து அஃபோர்டபுளாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிய ரெண்ட் எப்படின்னா ஷேரிங் அக்கமடேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் யூ கேன் live in a sharing accommodation. That is, you have to share the living room, that is a hall, and the kitchen with other people. ஸோ ஒரு வீட்டில் ஒரு 3 ரூம் இருக்குன்னா, ஒரு ரூம் உங்களுக்காக இருக்கும், மிச்சம் 2 ரூம் மற்ற யாருக்காவது இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு 300 டபுள், லைக் 2 பேர் இருந்தீங்கன்னா 300 to 350 இருக்கும். ஸோ இஃப் உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, யூ கேன் கெட் வித் அன் என்சியூட் ரூம், தட் இஸ் த வித் பாத்ரூம். ஸோ இது அட்டாச்ட் பாத்ரூமில் இருக்கும். ஸோ அந்த ரூம் வந்து ஒரு 350 to 400 இருக்கும் 2 பேருக்கு. அதே தான் லிவிங் ஏரியா அண்ட் கிச்சன் வந்து ஷேரிங்கில் இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் அ ப்ரைவேட்டாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு வீடு மாதிரி, தட் இஸ் அ கிரானி ஃப்ளாட். அது எப்படின்னா ஒரு லிவிங் ரூம், குட்டி லிவிங் ரூம், ஒரு பாத்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ரூம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தால் அது 450 to 500 இருக்கும். இது எல்லாமே நான் பேசுகிறது per week and in NSD dollars, not in Indian rupees. 400 500 டாலர்ஸில் இருக்குது. ஸோ இட் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் and you can manage if
both of you are going full work. ஸோ ஒருத்தவங்க பார்ட் டைம் அண்ட் ஒருத்தவங்க ஃபுல் டைம் போனாங்கன்னா இது உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். பட் ஃபுல்லாக போயிடும், எதுவுமே இருக்காது. க்ராசரிஸ்க்கும் போயிடும், ரெண்ட்டுக்கும் போயிடும். ஆர் ஈட் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் டெய்லி, லைக் வெளியில் வாங்கி சாப்பிடலாம் முடியாது. ஏன்னா இங்கே 6 o'clock மேலே லிட்ரலாக யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த ஷாப்புமே ஓப்பனில் இருக்காது. நீங்கள் மெக்டி, கேஎஃப்சி இது மட்டும் தான் 24/7 ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் தான் குக் பண்ணணும். அண்ட் நீங்கள் க்ராசரிஸ் வாங்கி தான் குக் பண்ணணும். க்ராசரிஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த லிவிங் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் நியூசிலாண்ட், விச் இஸ் very big disadvantage for many of the people. And housing கிடைக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. இட் இஸ் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். யூ ஹாவ் டு சர்ச் அ லாட். ஏன்னா உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சீக்கிரமாக எதுவும் பிடிச்சிடாது. ஏன்னா மித்த ரூம்னு பார்த்தா எப்படி மற்ற ஏரியாவும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஷேரிங் அக்காமடேஷனால். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது மனசுக்கு பிடிச்சிடாது. அப்படியே பிடிச்சிது அப்படின்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் தென் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஜாப் கிடைக்கிறது ஈஸி கிடையாது. இட் இஸ் டஃப், வெரி வெரி டஃப். இங்கே ஜாப் காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. உங்களுக்கு வந்து ஜாப் இட் இஸ் நாட் இம்பாசிபிள், லைக் கிடைக்கவே கிடைக்காது அப்படி இல்லை, கிடைக்கும். பட் ரொம்ப லேட்டாக கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் பண்ணுற மற்ற வேலைங்க, லைக் பார்ட் டைம் ஜாபாக இருந்தாலும் சரி, அதுவும் கிடைக்கிறது கஷ்டம். இன்கேஸ் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அது உங்களோட ஒர்க்குக்கு ரிலேட்டடாகவே இருக்காது. லைக் நீங்கள் படித்ததுக்கு ரிலேட்டடாக இருக்காது, ஒர்க்குக்கு ரிலேட்டடாக இருக்காது. யூ ஹாவ் டு லைக் ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கலாம், க்ராசரி ஷாப்ஸில் கிடைக்கலாம், இல்லை உங்களுக்கு டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் கிடச்சிருக்கலாம். என்னோட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் அதான் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஒர்க்ஸ்லாம் கிடைக்கும். அண்ட் தென் இது சேலரி மினிமம் வேஜ், அது பிரச்சனை கிடையாது. பட் உங்களுக்கு அது ஒர்க் ஈஸிலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். இட் இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் வலா ஜாப். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜாப் கண்டிஷன்ஸ். இங்கே உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்காது. இட் இஸ் நாட் அட் ஆல் கேரண்டீட். இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜாப் தேடுறீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் கேரண்டீட். யூ கேன் கெட் சம் அதர் ஜாப்ஸ். ஸோ இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் வந்து உங்களோட கண்ட்ரியில் ப்ராப்பராக உங்களுக்கு ஜாப் இருக்குது, கெரியர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலே கண்டினியூ பண்ணுறது தான் ஐ வில் ப்ரிஃபர். இஃப் யூ ஆர் திங்கிங் லைக் இல்லை எனக்கு வந்து பெட்டர் லிவிங் கண்டிஷன் வேணும் அப்படின்னா, நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ரெடி அப்படின்னா யூ கேன் கம் ஹியர். நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மினிமம் 10 to 12 இயர்ஸில் இங்கே வந்து நல்லா அழகாக செட்டில் ஆகிடலாம் வித் குட் லிவிங் கண்டிஷன்ஸ். பட் வந்த உடனே ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் தென் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் ஆல்சோ டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்தியன் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா you can come here and take a car and ride for 1 year, like ஒரு வருஷம் you can drive. and அதுக்கப்புறமா வந்து you have to clear exams. so அந்த 1 yearல you can learn the rules and regulations over here. இங்கே ரூல்ஸ் இருக்குது நிறையா. ஸோ அந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு and then you can write your exam. like ஃபர்ஸ்ட் வந்து ரைட்டிங் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கல் எக்ஸாம். இந்த 2 எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணால் தான் உங்களால் கார் இங்கே ஓட்ட முடியும். ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுற வரைக்கும் யூ ஹாவ் டு ட்ராவல் இன் பஸ். ஸோ வந்த உடனே எல்லோரும் கார் எடுப்பாங்கன்னா நோ. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பஸ்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இடமும் பஸ் இருக்காது. சில பஸ் வந்து சில ஸ்டாப்பில் தான் நிற்கும். ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போனோன்னா நீங்கள் அந்த ஸ்டாப் வரைக்கும் நடக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு ஆப் இருக்கும், ஏடி ஆப் அப்படின்னு. அந்த ஏடி ஆப் வந்து உங்களுக்கு ஒரு ஏடி ஹாப் கார்டும் இருக்கணும். அது எந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு அந்த ஆப்பை பார்த்து எங்கே பஸ் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அந்த பஸ் வரைக்கும் போய் நீங்கள் நடந்து போய் அங்கே நிற்கணும். சம்டைம்ஸ் வந்து அந்த பஸ் அங்கே சீக்கிரம் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டாப்புக்கு திரும்ப நடக்கணும். ஸோ இதுதான் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் தென் இங்கே வந்து கல்ச்சுரல் ஷாக்குன்னு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. லைக் நம்மளோட ஊரில் நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஸோ அங்கே எப்படின்னா ஈவினிங் ஆனால் தான் எல்லோரும் வீட்டை விட்டே வெளியில் வருவாங்க. ஃபுல்லாக எல்லா இடமும் கடைங்களாக இருக்கும், ஜேன்னு இருக்கும். ஸோ இங்கே அப்படி சுத்தமாக இருக்காது. ஈவினிங் ஆனால் எல்லாத்தையும் மூடிடுவாங்க. லிட்டரலாக நம்ம ஈவினிங் சரி எங்களுக்கு 5 o'clock தான் ஒர்க் முடியுது, வீட்டுக்கு வர 5:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஏதாவது போய் வாங்கலாம் அப்படின்னு வெளியில் போனால் எல்லாத்தையும் சாத்திட்டு இருப்பாங்க டம்முன்னு. ஐயோ, இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நான் இங்கே வந்தோடனே எனக்கு எப்படா ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 3 வாட்டி போயிட்டேன் சென்னைக்கு. 3 times சென்னைக்கு போயிட்டேன். என்னால் இது சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கண்ட்ரிக்கு நானே வரலை. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னோடய பார்ட்னர், தட் இஸ் மை ஹஸ்பண்ட் இஸ் ஒர்க்கிங் ஹியர். அண்ட் இங்கே தான் அவங்க படித்தாங்க மாஸ்டர்ஸ்.
5 years before. So he was working here and நான் வந்து வெட்டிங் முடிச்சுட்டு நான் இங்கே என்னோட மாஸ்டர்ஸ் படிக்க வந்தேன். ஸோ நானே யோசிச்சு இங்கே வந்திருப்பேன் அப்படின்னா வந்திருக்க மாட்டேன் தான். பட் இதுக்கு அழகான கண்ட்ரி. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் ஐ வில் என்ஜாய் த சீனரி. ஐ வில் எவ்ரி வீக்கெண்ட்ஸ் ஐ வில் கோ அவுட். ஸோ எஸ், தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ். நீங்களும் இந்த கண்ட்ரிக்கு வரத்துக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இதெல்லாம் யோசிச்சுட்டு நல்ல ஃபினான்ஷியல் பேக்கப் வச்சுட்டு வந்தீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ வெரி குட் லைஃப் ஹியர். அன்டில் தென் தேர் இஸ் ஸ்ட்ரகிள், பட் இட் இஸ் யோர் சாய்ஸ். ஸோ டோன்ட் ஜஸ்ட் கம் ஹியர் பிகாஸ் எவ்ரி ஒன் எல்ஸ் ஆர் கம்மிங் அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ் ஆர் கோயிங் ஃபார் அப்ராட். ஜஸ்ட் கம் ஹியர் ஒன்லி if this லைஃப் மேக் சென்ஸ் ஃபார் யூ. உங்களுக்கு இந்த லைஃப் ஓகே, நம்ம இங்கே நல்லா இருப்போம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வாங்க. பட் it is up to you. It is your choice. Okay guys, let's see in the next video. So உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி விசா ப்ராசஸ் அண்ட் தென் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இஃப் யூ ஹேவ் ஆல் டவுட்ஸ் லைக் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் லெட் யூ நோ இஃப் ஐ நோ. Bye bye until the next video.